ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷு ஸ்கிரிபிள்ஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். நான் என் கிச்சனில் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸ் கண்டெய்னர்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறேன்னு. அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ மாதிரி தான். அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸோட ஃபுல் ரிவ்யூ அண்டு நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத இதில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சடனாக ஏன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு மாறணும்னு நினச்சேன்னா, நான் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டு இருந்தது தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலான்னு நினச்சேன். பட் ஒன்ஸ் இறங்குனதுக்கப்புறம் சரி ஃபுல்லாகவே மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, அது பாசிபிளும் கிடையாது. ஸோ கொஞ்சமாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ்லையாவது பிளாஸ்டிக்கோட யூசேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸாக சேஞ்ச் பண்ணேன். தென் ஆல்சோ கிளாஸ் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி க்ரோசரிஸ் ஆர் ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணும்போது நமக்கு இன்னி கொஞ்ச நாள் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் ஃபுட்டு. நான் வாங்கியிருக்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே சீ-த்ரூ அண்ட் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தான். எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கினேன். மோஸ்ட்லி கொஞ்சம் ரேட் கம்மியான மாதிரியும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்தாலே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாங்கிற மாதிரி நான் பார்த்துட்ருந்தேன். பட் இந்த கண்டெய்னர் இப்போ ரீசெண்ட்லி நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நான் யூடியூப்லேயுமே பார்த்தேன், நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போதுமே நிறையா பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி எல்லாமே 3 டைப் ஆஃப் சைஸில் வாங்கியிருந்தேன் கண்டெய்னர்ஸ். எல்லாமே சூப்பராக இருக்குது. போக போக நான் ஒவ்வொரு கண்டெய்னரும் நான் ஒவ்வொரு சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு இந்த கண்டெய்னர்ஸில் பிடிக்காத ஒரு விஷயம் இதோட லிட்டு தான். இது நான் கிளாஸில் வரும்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் இது மட்டும் பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு. இது நம்ம யூஸ் பண்ண ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் ஆகி லைட் கலர் ஆயிரும். அப்போ கிளாஸ் ஒரு கலரும் இந்த பிளாஸ்டிக் லிட்டு ஒரு கலரும் இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஆக்வர்டாக இருக்கும். அதுதான் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி 300 ml. இதை நான் 4 பீசஸ் நான் 174க்கு அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனோட லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். பட் நீங்கள் வாங்கும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகி இருக்கலாம். ஏன்னா நானே வாங்கும்போது எனக்கு ஈவினிங் டைமில் பார்த்தா 300 இருந்துச்சு, சம்டைம் பார்த்தா 400 இருந்துச்சு. நான் இந்த 11 to 12 நைட்டு நான் பார்க்கும்போது எனக்கு 174 இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நான் இதுலேருந்து 4 செட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தமாக எனக்கு 16 பீசஸ் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நீங்களும் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 174க்கு அப்போ தான் கிடைக்கும். இந்த கண்டெய்னர்ஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளாஸ் நல்லா திக்காக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு அந்த லிட்டு மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. மற்றபடி கண்டெய்னரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கண்டெய்னர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மற்ற பிராண்டை காட்டிலும் அமேசானில் அமேசானோட பிராண்ட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மால் கண்டெய்னர்ஸை என் கிச்சனில் வைக்கிறதுக்காகவே நான் ஒரு ஸ்டிப் ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. என்னோடய கிச்சனில் என்னோடய ரேக் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இதில் எடுக்க முடியாது. உங்களோட ஷெல்ஃப் ஏதாவது பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டிப் ரேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி 580 ml. இதுவுமே நான் அமேசான் பிராண்டோட தான் வாங்கியிருந்தேன். இது நான் செட் ஆஃப் 6 439 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். சம்டைம்ஸ் இதோட ப்ரைஸ் வேரி ஆகிட்டு தான் இருக்குது. பட் அமேசானில் அமேசான் பிராண்டில் தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே இந்த கெப்பாசிட்டி இருக்கிற இந்த கண்டெய்னர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 800 ருபீஸ்க்குலாம் நான் பார்த்துருந்தேன். இதில் கரெக்டாக நான் பார்க்கும்போது 439 ருபீஸ் இருந்துச்சு. நான் அதனால் 2 செட் வாங்கிட்டேன். மொத்தமாக 12 கண்டெய்னர்ஸ் இந்த கெப்பாசிட்டி இருக்கிற கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி 1000 ml. இது நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற 6 நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தென் ரைட் சைடில் இருக்கிற 6 கண்டெய்னர்ஸ் நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
எனக்கு டிமார்ட்டில் வாங்கின கண்டெய்னர்ஸை விட ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின கண்டெய்னர்ஸ் தான் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து டிமார்ட்டில் வாங்கினதோட கிளாஸ் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு. பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின கிளாஸ் வந்து ரொம்ப திக்கு. டிமார்ட்டில் வாங்கின கண்டெய்னர்ஸ் நான் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தான் ஃபாஸ்ட்டாக வச்சேன், அதுக்கே அது வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டிமார்ட்டில் இதே கண்டெய்னர்ஸ் வாங்குறத விட நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ பார்த்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே சிமிலரான கண்டெய்னர்ஸ் தான், பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு செட் ஆஃப் 6 510க்கு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். மேபி காஸ்ட் வந்து வேரி ஆகிருக்கலாம். எனக்குமே நான் அப்பப்போ கார்ட்டில் போட்டு வச்சுருக்கும் போது மாறிட்டே தான் இருந்துச்சு. நான் எப்போ விலை கம்மியாகுதோ அப்போ கரெக்டாக பார்த்து வாங்கினேன். மோஸ்ட்லி வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ பாருங்கள். எனக்கு வந்து மீஷோவை விட இது ரெண்டுலேயுமே வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கண்டெய்னர்ஸ் மோஸ்ட்லி. ஸோ நான் வாங்கியிருந்த எல்லா கண்டெய்னர்ஸோட ரிவ்யூ அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இந்த ப்ராடக்ட்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக என் சேனலில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னொரு புது வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.